குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அப்படியானா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சிறையிருப்பு மாறும்போது அவர்கள் பாழான நகரத்தை கட்டுவார்கள். சிறையிருப்பு விலகும் போது பாழாய் கிடக்கிற, பழுதாய் கிடக்கிற, இதுவரைக்கும் முடியாமல் இருக்கிற, இதுவரைக்கும் எதுவுமே நடக்காது இருக்கிற, இதுவரைக்கும் சந்தித்திராத அவைகளை கட்டுவார்கள். அவைகளை கட்டுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேளையில, இந்த நாள்ல, இந்த புதிய நாள்ல ஆண்டவர் தருகிறது. எந்த எப்படிப்பட்ட சிறையிருப்பு இருக்கிறதோ, ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சிறையிருப்பு காணப்படும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவர்கள் வயதுக்கு ஏற்றார் போல, அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றார் போல பல காரியங்களை சந்தித்து வருகிறோம். பல பாடுகளை சந்தித்து வருகிறோம், பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம், பல காரியங்களை சந்தித்து வருகிறோம், பல போராட்டங்களை தாண்டியும் வருகிறோம். நாம் சந்திக்கிற பல காரியங்களை தாண்டி வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அப்படியான அந்த எந்த சிறையிருப்பு இருக்கிறதோ அதை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் என் ஜனம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள், தேவனுடைய சபை, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவர் அப்படி திருப்பும் போது அவர்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள், அந்த சிறையிருப்பு மாறும் போது அவர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதலாவது பாழான நகரங்களை கட்டுவார்கள், அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களையும் நாட்டுவார்கள், அவைகளுடைய பலரசத்தை குடிப்பார்கள், தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் என்று சொல்றார்கள். அதாவது அந்த சிறையிருப்பு மாறும் போதும், நமக்கு இருக்கிற கட்டுகள் உடையும் போதும், நம்மை சுற்றி இருக்கிற பலவிதமான கட்டுகள், பலவிதமான சிறையிருப்பு, இந்த சில காரியங்களை சிக்கி சில பின்னல் போல நுழைஞ்சு, அதாவது பின்னி கொண்டிருக்கிறத எடுக்க முடியாம இருக்கும். அதாவது அதை விடவும் முடியாது, அத வச்சுக்கவும் முடியாது. அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். அது விடவும் முடியாது, விட்டு அப்படின்னு முடியாது, அத எடுத்து அப்படின்னாலும் எடுக்க முடியாது. அதாவது வச்சுக்கவும் முடியாது, விடவும் முடியாது. அந்த மாதிரி சில வேலைகள்ல சிக்கி தவித்து கொண்டு இருக்கும். அது அந்த மாதிரி சிறை இருப்பு நம்மால மாற்ற முடியாது. ஏன்னா அது வேணும், அது இருக்கவும் செய்யணும், அது போகவும் செய்யணும். அப்படின்னா என்ன அது அப்படின்னா, அது ஒரு சிறை இருப்பு. ஏன்னா சில வேலைகள்ல அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ள நாமவே சிக்கி கொள்ளுவோம். சில எதனால அப்படி சிக்கி கொள்ளுகிறோம் அப்படின்னா, நாம ஒரு விழிப்புணர்வு இல்லாத படியினாலே சில வேலைகள்ல சிக்கி கொள்ளுகிறோம். சில நேரங்கள்ல நாமவே என்ன பண்ணி கொள்வோம்னா, நமக்கு சில காரியத்தை வர வைத்துக் கொள்ளுவோம். ஏன்னா சில சூழ்நிலைகள் நம்மை அப்படி செய்ய வச்சிரும். சில சூழ்நிலைகள் சில மனிதர்களுடைய வார்த்தைகள் சில மனிதர்களுடைய செயல்கள் சில மனிதர்களுடைய சில அசைவுகள் நம்மை தள்ளிவிடும். நம்ம செய்ய வைக்கும், நம்ம பேச வைக்கும். அதாவது அந்த மாதிரி நிலைகள் பேசு அப்படின்னு சொல்லும், அல்லது நீ இதை செய் அப்படின்னு சொல்லும். இந்த அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான, ஒரு கருகலான, வெளியே வர முடியாத ஒரு நிலைகள் இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சிறையிருப்பை மாற்ற வேண்டும். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பு வேண்டாம், திருப்பி விடுவேன்றார். ஆண்டவர் தான் அதை நம்மால முடியாது. சில காரியங்கள் நம்மால முடியும், சில காரியங்கள் பல காரியங்களை என்ன செய்ய முடியும்னா நம்மளால அதை சரி செய்ய முடியும், அதை சரி பண்ண முடியும், அதற்கான காரியங்களை யோசிக்க முடியும், அதற்கான வழிகளை பார்க்க முடியும், அதை போய் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆனா சில காரியங்கள் நம்மளால முடியவே முடியாது, நமக்கு முடியாது, அதுக்கு வழியும் தெரியாது. அதை எப்படி நாம செய்வது என்று அறிவும் புலப்படாது. அதாவது அதுக்கான தெளிவும் நமக்கு கிடைக்காது. என்ன பண்றது என்ற தெளிவும் இருக்காது, அறிவும் இருக்காது, புத்தியும் வேலை செய்யாது, எல்லாமே மழுங்கி போய் மங்களாய் போய் கிடக்கும். அப்படிப்பட்ட
சிறையிருப்பை ஆண்டவர் சொல்றாரு நான் திருப்புவேன். அந்த மாதிரி இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப முடியும். ஆண்டவரால் தான் திருப்ப முடியும். ஏன்னா நம்மளால அதை மீற முடியும். ஏன்னா சில வேளை நாமாய் தெரிந்து கொண்டது, சில வேளையில சூழ்நிலைகள் நம்மை தள்ளிவிட்டது, சில நேரத்துல சில முன்னோர்களுடைய கிரியைகளால வந்தது, முன்னோர்களுடைய சாபத்தினால் கர்மவினைகளால் வந்தது. இப்படி பல விதங்கள்ல ஒரு 5 விதங்கள்ல வரக்கூடிய வாய்ப்பு. 5 வழி இருக்கு. அதனால வரக்கூடிய சில வாய்ப்புகள், அதுல சிக்கி கொண்டிருக்கிற அந்த மாதிரியான வாழ்க்கை, அந்த மாதிரியான சூழ்நிலை, அந்த மாதிரியான நிலைகள்ல சிக்கி தவிக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் அதை திருப்ப முடியும். அவர் திருப்பினாதான் அதுல நமக்கு விடுதலை கிடைக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமாகிய இஸ்ரவேலின், என் மக்களாகிய என் பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அப்படின்றார். அப்படி அவர் செய்யும் போது அடுத்தடுத்து நடக்கக்கூடியதை ஆண்டவர் சொல்றார்.